எளியோனாய் வந்த சாயிநாதா, இருள் போக்கும் சுடரே சாயிநாதா, தெளிவான நதியே சாயிநாதா, தினம் போற்றினோமே சாயிநாதா. என் அன்பு குழந்தா, உன் வாழ்க்கையில் நாளை ஒரு பெருமகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. சாயிநாதரே, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தம் வரப்போகிறது, கூடிய விரைவில் நீ வாழப்போகிறாய் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே, ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நிகழவே இல்லையே என்றுதானே உன்னுடைய எண்ணமும் சிந்தனையும்? குழந்தையே, எப்பொழுதுமே மனதில் நேர்மறை சிந்தனைகளை வைத்துக்கொள். என் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்தி கொடுத்தமைக்கு நன்றி, இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி, என் வாழ்வில் சந்தோஷத்தை புகுத்தியமைக்கு நன்றி என்று நன்றியை மீண்டும் மீண்டும் அனைவருக்கும் அனைத்திற்கும் சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய சந்தோஷமான மனநிலை போல், உன்னுடைய பிரகாசமான எண்ணங்கள் போல், உன்னுடைய நன்றியை தெரிவிக்கும் குணத்தை போல் உன் வாழ்வு எப்பொழுதுமே நீ நினைத்த மாதிரியே உனக்காகவே நடக்கும். நீ செய்ய வேண்டியது எல்லாம், நினைக்க வேண்டியது எல்லாம் உனக்கு வரப்போகும் ஆனந்தத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் நன்றி என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். அனைத்திற்கும், இனி உன் வாழ்வில் நடக்கவிருக்கும் அனைத்திற்கும் நன்றியை சொல்லிவிடு. உனக்கு நடந்தால் நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அந்த நன்றியை சொல்லுவாயோ, அதே மனநிலையோடு அந்த நன்றியை முழுவதுமாக சொல்லிவிடு. சொல்லிக்கொண்டே இரு, எல்லா நேரமும் எல்லா நொடியும். நான் நன்றி கூறினால் எப்படியப்பா அனைத்தும் சரியாகும் என்று கேட்கிறாய்? குழந்தையே, ஆராய்ச்சி செய்யாதே. இப்படி செய்தால் நடக்குமா நடக்காதா என்று ஆராயாதே. அதை செய்து கொண்டே இரு. உனக்கான மகிழ்ச்சியும் அதிசயமும் அற்புதமும் உன்னை தேடி வரும், சர்வ நிச்சயமாக வரும். நம்பிக்கையோடே செய். எதையும் ஆராய்ந்து செய்யப்பட நடக்கும், முடியும், எல்லாம் நிகழும் என்று நம்பிக்கையோடு உன் மனதில் இருக்கும் எண்ணத்தோடு நீ அதை சொல்லிக்கொண்டே இருந்தால் நடக்காததை கூட நடத்தி வைக்கும் வல்லமை உன்னுடைய எண்ணங்களுக்கும் சொற்களுக்கும் உண்டு என்பதை மனதார நம்பு. உன் மனம்தான் உன்னுடைய வாழ்வாகவே அமையும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன் குழந்தையே. எனவே நம்பிக்கையோடு நன்றி சொல், உள்ளன்போடு நன்றி சொல். நம்பிக்கையோடு அந்த நன்றியை அனைவருக்கும் சொல்லிக்கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வந்தே தீரும். இப்படி செய்தால் எனக்கு என்னாகப் போகிறது என்று ஆராயாதே. ஏனென்றால் குழந்தையே, நடப்பது அனைத்தும் என்னுடைய திட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒரு வழி தெரியுமென்றால் உன் சாயிநாதருக்கு 1000 வழி தெரியும். உனக்கு நல்லதை உன்னிடம் வந்து சேர்க்க 1000 வழிகளில் நான் சிந்தித்து கொண்டே இருப்பேன். உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாக அதிசயத்தை நடத்த நிகழ்த்த எனக்கு தெரியும். வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உனக்கு வரவேண்டியது விரைவில் உன்னிடம் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயி தேவா உனக்காகவே செய்து முடிப்பேன். உன்னுடைய வார்த்தைகளும் உன் எண்ணங்களும் அனைத்திற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கே கட்டளையாக அனுப்பப்பட்டு மீண்டும் அதே எண்ணங்களும் வார்த்தைகளும் உன்னிடமே வந்து சேரும், மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, மன நிறைவாக. அதனால்தான் குழந்தையே, அடிக்கடி நான் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினை, நல்லதை மட்டுமே சொல், நல்லதை மட்டுமே பேசு. எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள், நேர்மறை சிந்தனைகளை உன் எண்ணத்தில் பதிய வைத்துக்கொள் என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் குழந்தையே. எதை நீ அடிக்கடி கூறிக்கொண்டே இருக்கிறாயோ, எதை நீ ஆழமாக மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாயோ, எதை உன் மனதில் மீண்டும் மீண்டும் சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறாயோ, அதுவே பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் ஒரு செய்தியாக போய் சேரும். நீ சொல்வது இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக பலித்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் உத்திரவாதம்தான். எனவே என் குழந்தையே, நல்ல எண்ணத்தை மனதில் வளர்த்துக்கொள். நல்ல சிந்தனையை உன் எண்ணத்தில் பதிய வைத்துக்கொள்.
நீ அப்படியிருந்தால் நீ நினைப்பதற்கு மேலாக, நீ ஆசைப்படுவதற்கு மேலாக, நீ வேண்டிக் கொள்வதற்கு மேலாக இரட்டிப்பு நன்மையை நிச்சயமாக நான் உனக்கு செய்வேன், செய்தே காட்டுவேன். குழந்தையே, நீ எப்பொழுதும் என்னை நோக்கியே என்னுடைய பாதையில் பயணம் செய்து கொண்டே இரு. உனக்கான புதிய புதிய பயணத்தையும் புதிய புதிய வழிகளையும் நான் உனக்கு உருவாக்குவேன். அந்த வழிகளில் அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு உனக்கான புதிய வழியில் நீ சென்று உன் வாழ்க்கையில் பல பிரகாசமான முன்னேற்றத்தை கண்கூடாக காண்பாய். உனக்கு என்ன கவலை இருந்தாலும் உன் அனைத்து கவலைகளையும் தூக்கி உன்னுடைய சாயிநாதர் காலடியில் வைத்துவிடு. உனக்கு மனவேதனையாக இருக்கும் சமயத்தில் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் எடுத்து வந்து உன்னுடைய சாயப்பாவின் பாதங்களில் சரணடைந்து விடு. நீயும் பாதத்தில் சரணடைந்து விடு. உனக்கு மனவேதனை தரும் அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை வெளி கொண்டு வர என்ன வேலை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை நான் உனக்காக, என் செல்லமான கண்மணிக்காக செய்து கொண்டே இருப்பேன். இருப்பதை வைத்துக்கொண்டு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழப்பார். எப்பொழுதும் மற்றவர்களின் ஆலோசனைகளையும் வாக்குகளையும் கேட்டுக்கொண்டே இருக்காதே. உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும். உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை நீதான் சிந்தனை செய்ய வேண்டும். வழியை மட்டுமே உன் அப்பா காட்டுவேன். அந்த வழியில் சென்று வெற்றி அடைவதற்கான வழியை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே வந்து கொண்டே இருப்பேன் என்பதையும் மறந்து விடாதே. உனக்கான வாய்ப்பு வரும் பொழுது அதை இறுக்கமாக பற்றிக்கொள். உனக்கான வாய்ப்பு உன்னை தேடி வரும் பொழுது அதை தீர்க்கமாக நம்பு. என் மீது முழுவதுமாக நம்பிக்கை வைத்துவிட்டு என்னை வழிநடத்துங்கள் சாயிநாதரே என்று முழு நம்பிக்கையையும் என் மீது வைத்துவிடு. உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான வழியை, உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி செல்வதற்கான வழியை நான் உருவாக்கி கொண்டே இருப்பேன். எல்லா நொடியும், எந்த நொடி வேணாலும் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழலாம், ஏற்றங்கள் நிகழலாம். 100% அனைத்தும் இனி நல்ல காலமாகவே மாறும் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய புதிய வழியில் நீ பயணித்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். கண்ணிமைக்கும் நேரம் போதும் அனைத்தையும் மாற்றியமைக்கும் சக்தி, வல்லமை உன் சாயப்பாவிடம் இருக்கிறது என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. இனி எப்பொழுதும் உன் வாழ்வில் நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம், அற்புதம், அதிசயம் எல்லாம் ஒவ்வொன்றாக நிகழும், நிகழ்ந்து கொண்டே இருக்கப் போகிறது என்ற நம்பிக்கையோடு இரு. அதேபோல் உன் வாழ்க்கையில் நாளை உனக்கான ஒரு பெரும் மகிழ்ச்சி காத்து கொண்டுதான் இருக்கிறது. நானே அதை உன் கையில் சேர்க்க உன் சாயப்பாவும் நாளை நிச்சயமாக உன் இல்லத்திற்கு வருவேன். வந்து அந்த பெரும் மகிழ்ச்சியை உன்னோடு பகிர்ந்து கொள்வேன். நான் இருக்கிறேன். உன் மனதை காயப்படுத்துகிறது, ஒவ்வொரு நிமிடமும் வலிக்க செய்கிறது. அதனால்தான் காரணமே இல்லாமல் உன் மனம் தவித்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய தவறுகளுக்கு மன்னிப்பும், அதை உணர்ந்து நீ மாற வேண்டும் என்ற எண்ணமும் உன்னிடத்தில் தன்னம்பிக்கையாக இருந்தாலும் சில சமயம் புயலாய், மழையாய், இடியாய் சில விஷயங்கள் உன் கண்முன்னே வருவதும் போவதும் உன் ரணத்திற்கு மேலும் ரணங்களை தான் உணர வைக்கிறது. நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகின்ற நிலையில் நீ இருக்கிறாய். என் குழந்தையே, முதலில் அப்பா சொல்வதை கேள். என் வாக்கை கேட்பாயல்லவா? கேட்பாயென்றால் முழுவதுமாக கேள். உன் கண்களை முதலில் துடைத்துக்கொள். எழுந்து நிம்மதியாக உட்கார். உன் சாயப்பாவின் முகத்தை நன்றியோடு பார், நம்பிக்கையோடு பார். நான் சொல்வதை முழுவதுமாக கேள். உனக்குள் ஒரு புது தெம்பு பிறப்பதை நீ நிச்சயமாக உணர்வாய். அப்பா சொல்வதை கேட்பாயா என் கண்மணியே? கேட்பாயெனில் நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். கண்களை மூடிக்கொண்டு கேள். உன் வாழ்க்கைக்கான அர்த்தம் உனக்கு புரியும். என் அன்பு பிரியமே, உன்னுடைய வேண்டுதல்கள் வீண் போகவில்லை கண்மணி. உன் நிறைவேறாத ஆசை ஒன்று
கைகூடி வரப்போகிறது. நாளை நடப்பதை பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய். முதலில் உன்னுடைய இறந்த காலத்தை பற்றின சிந்தனையை தீயிட்டு எரித்துவிடு. எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையையும் பயத்தையும் அறவே ஒழித்துவிடு. உன்னுடைய எதிர்காலத்தை சாயப்பா காலடியில் ஒப்படைத்துவிட்டு உன்னுடைய நிகழ்கால நிகழ்வுகளை கவனித்து திறம்பட செயல்படு. நல்லதையே நினை, நல்லது மட்டுமே நடக்கும். என் சாயப்பா எனக்காக எதையும் செய்வார் என்று சொன்ன உனக்கு உன் மன வேதனையை தரும் விஷயங்களையும் உன்னை காயப்படுத்தும் நிகழ்வுகளையும் நான் விரட்டியடிப்பேன் பிள்ளையே. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கை உயிர் மூச்சாய் எடுத்துக்கொண்டு அதை கடைப்பிடிக்கும் உனக்கு நான் எப்படி நல்லது செய்யாமல் விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? எல்லாம் இனி நல்லதாகவே நடக்கும் என் பிள்ளையே. என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் என் பொக்கிஷமான கண்மணிக்கு உண்டு. நான் இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. கலங்கி நிற்காதே. கண்ணீரை வீணாக வீணடிக்காதே பிள்ளையே. என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கப்பெற்ற என் பொக்கிஷம் நீ. என் செல்ல பிள்ளை நீ. நீ இப்படி மனவேதனைப்படலாமா? நீ வேதனைப்பட்டால் உன் சாயப்பா மனதிற்கும் வலிக்கும் என்று உனக்கு உணரவில்லையா? உனக்கு நடந்து கொண்டிருப்பது எல்லாம் உனக்கு உள்ளிருக்கும் நானே நடத்தி வைக்கிறேன் என்பதை நீ கண்டு கொண்டால் உன் வாழ்க்கையே உனக்கு ஒளிமயமாகத்தான் தெரியும். உன்னுடைய ஆத்மஸ்வரூபனே நான் தான் என் பிள்ளையே. இப்பொழுது உனக்கிருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் குறைந்து நாளையே அதிர்ஷ்ட காத்து உன் பக்கம் வீசும். நாளை நடப்பதை மட்டும் பார். இதுவரை உன் கைக்கு எட்டாத ஒன்று நாளை உன் கைகளில் வந்து சேரும். உன் வேண்டுதல்கள் வீண் போகவில்லை. அனைத்தும் பலிக்கப் போகும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே. இந்த நேரம் பார்த்து ஏன் இவ்வளவு முகம் பாட்டமாக இருக்கிறாய்? சந்தோஷத்தை எதிர்கொள்ள தயாராகு. மகிழ்ச்சியை பார்க்க ஆயத்தமாக. உன் வாழ்க்கையில் புதிய நல்ல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழப்போகிறது. அந்த மாற்றத்தை நான் தீர்மானித்து விட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் இதுவரை சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே என் திட்டப்படியே. என்னை மீறி எதுவுமே தவறாக நிகழாது என்ற உண்மையை முதலில் புரிந்து கொள். அதன்படி உன் வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவாய். உன் வாழ்க்கையில் உள்ள சிரமங்களெல்லாம் நீங்கி சிகரத்தை தொடப்போகும் நேரமெல்லாம் நெருங்கிவிட்டது கண்மணியே. இந்த நேரம் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எதற்கும் கலங்கி நிற்காதே. மழையே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் கலங்கி நிற்காதே. என் அப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. நீ இழந்து போன மகிழ்ச்சியை நான் உனக்கு மீட்டே தருவேன். சற்று நேரத்தில் எல்லாம் மாறப்போகிறது. இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கேதான். மிகப்பெரிய வெற்றிகரமான மங்கள செய்தி உன் வீடு தேடி வரும். உன் சாயப்பாவும் உன்னோடு வருவேன். உன் வீட்டிற்கு வருவேன். வீடு தேடி வருவேன். சாயப்பாவை வரவேற்க தயாராக இரு. சற்று நேரத்தில் எல்லாமே மாறும். உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் வந்துவிடும். நாளைய சூரிய உதயம் உனக்காகவே உதிக்கும். மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரும். வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். உன்னை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் கூடிய விரைவில் உன் செவிகளில் ஒரு நல்ல செய்தி கேட்கும். கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் யோசித்து கொண்டே இருக்காதே. நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும், போனது போகட்டும், இருப்பது இருக்கட்டும் என்று நினைத்து கொண்டு உன் வேலையை செய்து கொண்டே இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு தான் வந்து சேரும். நீ நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது. யார் நினைத்தாலும் அதை தடுக்கவும் முடியாது. உனக்கு என்று வர வேண்டியது நிச்சயமாக உனக்குத்தான் வரும். வேறு யாருக்கும் வரவே வராது.
உனக்கு என்று எழுதப்படாதது நீ என்ன கதறினாலும் வேண்டினாலும் பிரார்த்தனை செய்தாலும் உன் கைகளுக்கு வந்து சேராது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் உண்மை, இதுதான் நிஜம். நீ கனவென்று எண்ணிய வாழ்க்கை நினைவாகவே மாறப்போகிறது. உடைந்த உன் மனதை நிச்சயமாக நான் சரி செய்வேன் பிள்ளையே. விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து வெளிச்சம் தருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய பிரமாணம். நீ நினைப்பது இனி ஒவ்வொன்றாக நிகழப்போகிறது. சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை அப்படியே முடிந்து விடாது என் பிள்ளையே. ஏதோ ஒரு காரணத்தால் சாய் உன்னை அந்த நிறைவேறாத விஷயத்திலிருந்து காப்பாற்றியிருக்கிறார் என்று மகிழ்ச்சி கொள், சந்தோஷப்படு, நிம்மதியாக இரு. சாயப்பா அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என் கண்மணியே. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்கவும் முடியாது, தீண்டவும் முடியாது. நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். நீ பொறுமையாக காத்திரு. அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிட்டு எல்லாம் நீங்கள்தான் சாயிநாதரே என்று ஒரு முறை சொல்லிவிட்டு உன் வேலையை நீ செய்து கொண்டே இரு. சாயி இருக்கிறேன் பிள்ளையே. உன் அப்பா இருக்க உனக்கு ஏன் இந்த பயம்? நான் இருக்கிறேன், அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் பிள்ளையே. இது நாள் வரை முட்கள் பாதையில் பயணித்து வந்த உன் கால்கள் இனி மலர் பாதையில் பயணிக்கப் போகிறது. ராஜாங்க வாழ்க்கையை கைப்பற்றப் போகிறாய். உன்னுடைய துன்பமெல்லாம் இன்றோடு முடிந்தது. இனி உன் வாழ்நாளில் எல்லாமே பேரின்பம்தான். இப்பொழுது உன் மனதில் எதையெதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய். அது எனக்கு தெரியும். உன்னுடைய வேதனைகள் என்ன என்பதும் எனக்கு தெள்ளத் தெளிவாக தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக கூறுகிறேன், உன்னுடைய வேதனைகள் நீங்கிவிடும். உன்னுடைய விதி சரியானதுதான். நீ வேதனைப்படும் அளவிற்கு உன்னுடைய விதி அவ்வளவு மோசமாக இல்லை. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் உன் கர்மா இப்பொழுது உன் வாழ்க்கையில் இன்பமாகவும் சந்தோஷமாகவும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் நீ அனுபவிக்கும் துன்பங்களும் சரி, நீ அனுபவிக்கும் சந்தோஷமும் சரி, நீ செய்த கர்ம பலனின் காரணமாகத்தான் என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொள். என்னுடைய திட்டப்படிதான் எல்லாம் இதுவரை சரியாக நடந்து கொண்டிருந்தது. இனியும் அப்படித்தான் நடக்கும். என் திட்டப்படிதான் உன் வாழ்க்கையில் எல்லாம் சரிவர நடந்து கொண்டிருக்கிறது. இது நாள் வரை எதுவும் தவறாக நிகழவில்லை, நிகழவும் நிகழாது, நிகழவும் நான் அனுமதிக்க மாட்டேன். நடப்பது அனைத்துமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். இது நாள் வரை எல்லாம் சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. எதற்குமே நீ காரணக்கர்த்தாவாக ஆகிவிட முடியாது. ஒரு விஷயம் உனக்கு சரியாக நடப்பதும் தாமதமாக நடப்பதும் உன்னுடைய விதிவசத்தால் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நீ செய்த கர்மா, நீ செய்த பாவ புண்ணியத்தின்படிதான் உன் வாழ்வில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தப்புவதற்கு யாருக்குமே உரிமையில்லை. யாரும் தப்பவும் முடியாது. நம் கர்மாவை கழித்தேதான் ஆக வேண்டும் இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே. என் அன்பு பிள்ளையே, மற்றவர்கள் உன்னை எத்தனை முறை எத்தனை வழியிலும் வசைப்பாடினாலும், உன் மனம் புண்படிப்படியாக அவர்கள் பேசினாலும் அமைதியாக இருந்துவிடு. உன் மனவேதனை, உன் கசப்பான அனுபவங்கள், உன்னுடைய சோதனையான காலங்கள் எல்லாவற்றையும் இன்று நினைத்தால் கூட எனக்கு மிக மன வருத்தமாக இருக்கிறது குழந்தையே. இது நாள் வரை நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இது நாள் வரை நீ சந்தித்த அவமானங்கள் எல்லாம் போதும். இது நாள் வரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும். இது நாள் வரை நீ அனுபவித்த வேதனை எல்லாம் போதும். உன்னுடைய அனைத்து துன்பங்களையும் வேதனைகளையும் நினைக்க நினைக்க என் மனப்படும் பாட்டை யாருமே சொல்ல முடியாது. யாருமே அதை விவரிக்கவும் முடியாது. குழந்தையே, போனது எல்லாம் போகட்டும், முடிந்தது எல்லாம் முடியட்டும்.
உன் வாழ்க்கையில் நீ இதுவரை பட்டதெல்லாம் இதோடு முடிந்து போகட்டும். இனி உனக்கான வாழ்வு பிரகாசமாக அல்ல, மிக பிரகாசமாக காத்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. கவலைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய இதயத்தின் சத்தம் நன்றாகவே, ஏன் மிக நன்றாகவே எனக்கு கேட்கிறது. நீ பெற்ற அவமானங்கள், நீ பெற்ற தோல்வி, நீ பெற்ற துன்பங்கள் எல்லாம் நாளை உன்னுடைய வெற்றிக்கான விதைகளாகவே இருக்கும், உரங்களாகவும் இருக்கும். உன்னுடனேயே நான் இருந்து உன்னை காப்பதுதான் என்னுடைய வேலை என் பிள்ளையே. இது நாள் வரை தவித்த அந்த விஷயம் இனி நமக்கு நடக்கும் என்ற தெளிவான மனது உன்னுள் வரப்போகிறது. ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் குழந்தையே. பக்தன் கேட்கும் அனைத்தையுமே அந்த நொடியே இறைவனால் வழங்க முடியும். ஆனால் சுலபமாக எல்லாமே கிடைத்துவிட்டால், கேட்ட நொடியே அனைத்தும் கிடைத்துவிட்டால் யாருமே கடவுளை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள், வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். இறைவன் எப்பொழுதுமே பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தத்தை முதலில் புரிந்து கொள்ளத்தான் விரும்புகிறார். அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு வழிபாடு செய்து பின் கிடைக்கும் வெற்றியை தான் கடவுள் ஆத்மார்த்தமாக அந்த பக்தனுக்கு வழங்குகிறார். பின் இதை அனைத்தையும் புரிந்து கொண்ட பின் அனைத்தையும், பக்தன் கேட்கும் அனைத்தையும் வாரி வாரி வழங்குவார் இறைவன். இப்படி இருந்தால்தான் பக்தன் எப்பவுமே கடவுளை விடமாட்டான். பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்துவிட்டது, வழிபாடு என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்தமையால் பக்தன் எப்பொழுதும், எல்லா நேரமும், எந்த நொடியும் இறைவனை விட்டு விலகவும் மாட்டான், இறைவனை நம்பாமல் இருக்கவும் மாட்டார்கள். பக்தியுடன் வழிபாடோடு நம்பிக்கையோடு இருக்கும் எந்த பக்தனும் அதை புரிந்து கொள்வான். அந்த தருவாயில்தான், அந்த சூழ்நிலையில்தான் நீயும் என் பிரியமான குழந்தையாக இருக்கிறாய், என்னுடைய விசுவாசத்திற்கு உகந்த குழந்தையாகவும் இருக்கிறாய். என்மேல் தீராத விசுவாசத்தோடும் பக்தியோடும் அன்பாகவும் இருக்கிறாய். என் பிரியமான குழந்தைக்கு தேவையான அனைத்தையும், நீ கேட்ட அனைத்தையும், இதுவரை நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் வாரி வாரி கொடுக்க உன் சாயப்பா புறப்பட்டு விட்டேன். உனக்கான மகிழ்ச்சியான செய்தி, இனிப்பான செய்தியோடு உன் சாயிநாதர் வந்து கொண்டே இருக்கிறேன் உன் இல்லத்தருகில். உனக்கு பக்தியை, வழிபாட்டின் மகிமையை புரிந்து கொள்வதற்காகவே பல இக்கட்டான சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கப்பட்டது. அனைத்திலும் நீ வென்று விட்டாய். இறை வழிபாடு என்ன என்பதையும் உணர்ந்து கொண்டுள்ளாய். இப்பொழுது நீ கேட்பது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நீ இதுவரை கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு காத்திருந்த விஷயம் அனைத்தும் உனக்காகவே வந்து சேரும். நீ நினைப்பது அனைத்தும் நடக்கும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு பக்குவ பெற்ற மனதோடு நீ இப்பொழுது இருக்கிறாய். அதனால்தான் நீ தவித்த ஒன்றை இப்பொழுது நான் உனக்காக கொடுக்கப் போகிறேன். அந்த மகிழ்ச்சியான செய்தியை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக, மிக சந்தோஷமாக நீ வாழப்போகிறாய். குழந்தையே, வாழ்க்கையில் இன்னும் எத்தனை காலம் இப்படி மெழுகுவர்த்தியாய் இருக்கப் போகிறாய்? மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ கரைத்து கொள்ளப் போகிறாய். உன்னை யாராவது வேதனைப்படுத்தினாலோ நோகடித்தாலோ அதை படுத்தி சிறிது கூட கவலைப்படாமல் மற்றவர்களுக்காகவே நீ கரைந்து கொண்டிருக்கிறாயே. உனக்கு வேதனையாக இருக்கவில்லையா? நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனாலும் உனக்கு வேதனை தந்தவர்களிடமே திரும்பும் போய் அதே நிலைமையில் பேசி பழகி கொண்டிருக்கிறாய். அவர்கள் மீண்டும் உன்னை காயப்படுத்தினாலும் கோபம் படாமல் இருக்கிறாயே. உன் மனது மற்றவர்களுக்கு புரிவதில்லை. உண்மையாக உன் மனதை உணர்ந்தவர்கள் உன்னை காயப்படுத்த மாட்டார்கள். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேன் என்கிறது? இப்பொழுது அடிமேல் அடிபட்டு உன் மனது எதையுமே தாங்கும் சக்தியை இழந்து நிற்கின்றது.
உன் ஒட்டுமொத்த வேதனையும் ஒன்றாகி நின்று உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்வேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. உன் மனம் படும் பாட்டை, உன் முகம் பிரதிபலிக்கும் அழகை நான் உன்னை பார்த்தாலே புரிந்து கொள்வேன். என் கண்மணியே, என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? பின் ஏன் பயப்படுகிறாய்? இதுவரை போனது எல்லாம் போகட்டும், முடிந்தவையெல்லாம் முடிந்ததவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போகும் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தி நேர்மறை எண்ணங்களோடு இரு. மற்றவர்களை பற்றி நினைக்காமல் முதலில் உன் மனதிற்கு எது நல்லதோ, எது நன்மையோ, எது சந்தோஷமோ, எது நிம்மதியோ அதை பற்றி மட்டுமே யோசி. மற்றவர்களை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் உன் மனதை பற்றி முதலில் சிந்தி. நான் இருக்கிறேன், எதற்குமே பயப்படாதே. கொஞ்சம் உனக்காகவும் நீ யோசி. உன் மனதை புரிந்து கொள்ளாமல் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று வேதனைப்படாதே. அவர்கள் சிந்தித்து மனம் மாறி அவர்களே உன்னிடம் திரும்பி வரவும் நான் வழிவகை செய்வேன். என் மேல் முழுமையாக நம்பிக்கையை வைத்துவிட்டு பின் ஏன் எப்பொழுதும் பயந்து கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கிறாய்? நீ இப்படி பயப்படுவதை பார்த்து என்னால் சகித்து கொள்ளவே முடியவில்லை. நான் இருக்கும் பொழுது உனக்கு கவலை சிறிது கூட இடம் தரவே வேண்டாம். இறைவன் ஒருவருடைய கர்ம வினைகளை தானாகவே அவர்கள் வாழ்க்கையில் நடக்க வைப்பதில்லை. ஒவ்வொருவர் செய்த கர்மாவின் பயன்களே இப்பொழுது வினைகளாக அவர்களிடம் வந்திருக்கிறது என்பதை மறந்துவிடாதே என் கண்மணியே. நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்தாலோ புண்ணியத்தாலோ இப்பொழுது நீ இன்பமோ துன்பமோ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரமல்ல. அப்படி இருக்கும் பொழுது துன்பம் மட்டும் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் இருந்து விடுமா? நிச்சயமாக இருக்காது. இரண்டும் கலந்துதான் வரும். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. உன் தேவைகள் அனைத்தையும் பார்த்து பார்த்து நிறைவேற்றும் உன் சாயப்பாவிற்கு உனக்கு நல்லது நடக்க தெரியாமல் போய்விடுமா? நிச்சயமாக உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் 100% பலித்துவிடும். பலிக்க வைப்பேன் உன் சாயிநாதர். நல்ல காலம் பிறக்கப் போகிறது என் கண்மணியே. உனக்கான அந்த ஆனந்த செய்தியை உனக்காக நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்திருக்கும் இந்த வேளையில் நீ கவலைப்பட்டோ வேதனைப்பட்டு கொண்டோ உட்கார்ந்திருப்பதால் எதையுமே மாற்ற முடியாது குழந்தையே. உடனடி மாற்றம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. இதுவரை ஏமாற்றத்தை மட்டுமே சந்தித்து வந்த என் பிள்ளைக்கு இனி ஏற்ற மிகுந்த வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது. உனக்கு கிடைக்கப் போகும் அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். வாய்ப்பை தவற விட்டுவிட்டு பின் வருத்தப்படாதே. உன் மனக்குழப்பமெல்லாம் நிச்சயமாக தீர்ந்து உனக்காக நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நல்ல நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும். உன் வாழ்வில் ஏற்றமும் மாற்றமும் 100% நிறைவேறும். என்னுடைய பரிபூரண அருளாலும் ஆசிர்வாதத்தாலும் விரைவில் உன் வாழ்வில் அற்புதம் நிகழும். நீ என்னுடைய பொக்கிஷம். நீ என்ன நினைக்கிறாய், என்ன செய்கிறாய், என்ன உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். என்னிடம் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்பொழுதெல்லாம் தானாக வரும் உறவுகளும் சரி, நீயே போய் தேடிக்கொள்ளும் உறவுகளும் சரி, நிலைப்பதில்லை. அதுதான் உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. உலகத்தில் வாழும் மனிதர்களின் மனமும் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கிறது. எதற்குமே கவலை கொள்ளாதே. எதற்காகவும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எதற்குமே உன்னுடைய எண்ணங்களை மற்றவர்களுக்காக மாற்றிக்கொள்ளாதே. மற்றவர்கள் நினைப்பதற்காக உன் வாழ்க்கையை நீ மாற்ற நினைத்தால் உன் வாழ்க்கையை நீ வாழவே முடியாது. மற்றவர்களுக்காகத்தான் உன் வாழ்க்கையை நீ வாழ முடியும். எனவே மற்றவர்களுக்காக எதையுமே மாற்றிக்கொள்ளாதே. உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் வாழ்க்கைக்கு எது சரி என்று தென்படுகிறதோ அதன்படி உன் வாழ்க்கையில் நீ சென்று கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை காண்பாய்.
இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் என்றுமே போனது மீண்டும் திரும்ப வராது. அது நேரமாக இருந்தாலும் சரி, காலமாக இருந்தாலும் சரி, சொற்களாக இருந்தாலும் சரி, எதுவுமே முடிந்தது முடிந்தவைதான், மீண்டும் வராது. ஆனால் உனக்கானது ஏதோ ஒரு விதத்தில் சென்றுவிட்டால், உனக்கான நன்மை உனக்கு கிடைக்காமல் இருந்துவிட்டால், அது வேறு ஒரு ரூபத்தில் உன்னை வந்து சேர்வதற்காகத்தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். உன் மனம் என்ன சொல்கிறதோ அதை நீ தாராளமாக கேட்கலாம். அதில் நன்மை என்றாலும் சரி, தீமை என்றாலும் சரி, நீ அது ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் அடுத்த அடியை எடுத்து வைத்து கொண்டே இருக்கலாம். உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு இதுதான் சரி என்று எப்பொழுது நீ முடிவெடுக்கிறாயோ அப்பொழுது அதை செய்துவிட்டு போ. மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்று நீ சிந்திக்க பார்த்தால் உன் வாழ்க்கையில் நீ வாழவே முடியாது.